அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆயிஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கறிக்கஞ்சி காய்ச்ச போகிறேன். அது எப்படின்னு காய்ச்சறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெறும் பட்டையும் கிராம்பும் போடுறேன், ஏலக்காய் இல்லை. அது பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதிலே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கணும். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வணங்கினா போதும். வெங்காயம் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. எதுவுமே ரொம்ப வணங்கணும்னு அவசியமே கிடையாது. இது லைட்டாக வணங்கட்டும். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க, புதினா போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டால் போதும். வணக்கிக்கணும் புதினா கொத்தமல்லிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் விழுது போடணும். ரொம்ப போட தேவையில்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இந்த கறிக்கஞ்சி வந்து நம்ம சிக்கனில் சேர்ப்போம், அதனால் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது துபாயில் தான் அதிகமாக செய்வாங்க. இந்த கறிக்கஞ்சிக்கு சிக்கன் கொஞ்சம் எலும்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சோன்னு ஒரு 300 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த கஞ்சி 4 பேர் சாப்பிட்லாம், 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் செய்கிறது. கொஞ்சம் கறி கொஞ்சம் வணங்கட்டும். கொஞ்சம் கறி வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். பிரியாணி மசாலாலாம் லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை ரவை, இது வந்து கோதுமை ரவை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா கறிக்கஞ்சி சுவையாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ராவே. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு அளவு தண்ணிலாம் தேவையில்லை. சுடுக்கஞ்சியெல்லாம் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து 2 விசில் விட்டுட்டு சாப்பிட வேண்டியதாக. 2 விசில் விட்டால் போதும், இதுக்கு ரொம்ப விசில் விட தேவையில்லை. இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு ஒட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து குக்கரை மூடிடுறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை மூடிட வேண்டியதான். மூடி போட்டு இப்போ 2 விசில் தான். 2 விசில் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இன்னொரு விசில் வரணும். 2வது விசில் வந்துச்சு. அவ்வளோதான். ஸ்டவ்வை நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி விசில் போனோன்னா உங்களுக்கு வந்து கஞ்சி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ வந்து விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குது, தக தகன்னு. பாருங்கள், கறிக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து துபாயில் வந்து முழு கோதுமையில் செய்வாங்க. ஆனால் அதை வந்து ஊற வச்சு அதை செய்ய முடியாது நம்ம. அதனால் வந்து இது வந்து ரவை கோதுமையில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். செம்ம வாசனை. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.